வேர்க்கடலை குழம்பு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். வேர்க்கடலை போட்டு சுவையாக ஒரு குழம்பாக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வேறு எந்த காயுமே சேர்க்காமல் கடலை மட்டுமே போட்டு நம்ம இதை ரொம்ப கட்டியமான பக்குவத்துக்கு செய்யும்பொழுது என்னாகும், சப்பாத்தி, தோசை, இட்லி, அதை தவிர உணவு சாப்பாட்டுக்கும் நம்ம சேர்த்து இதை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இந்த சுவையான வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுவையான இந்த கடலை குழம்புக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, பச்சை கடலை இருக்குது இல்லைங்களா, பச்சை கடலையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடட்டும். குழைந்த பக்குவத்துக்கு நம்மளுக்கு இப்படி வர்ற மாதிரி இதை குக்கர்லேயோ இல்லை சாதாரண பாத்திரத்துலேயோ வச்சு, ஆனால் நல்லா மிருதுவான தன்மை வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுதான் முதல் படி. அப்படி உங்களுக்கு உலர்ந்த கடலை கிடச்சிதுன்னா அதை முந்தின நாள் இரவே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம குக்கர் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோன்னா இதே மாதிரி மிருதுவா தன்மைக்கு அது வெந்துடும். இப்போது சமைக்க போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தினா இதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே நாம் எள்ளு சேர்த்துடுறோம். எள்ளு ரொம்ப அவசியம் இந்த குழம்புக்கு. நல்ல சுவை மற்றும் மனதை கொடுக்கக்கூடியது எள்ளு தான். அதனால் எள்ளு போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள் உபயோகப்படுத்தியிருக்கேன். கருப்பு எள் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போது லேசாக வறுபட்ட உடனேயே நம்மளுடைய வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டோன்னா என்ன போடுவோம், கொஞ்சோண்டு உப்பு. இந்த வதங்கலை துரிதப்படுத்துறதுக்கு தான் நம்ம உப்பு கொஞ்சம் போடுறோம். கொஞ்சம் வதங்கட்டும், அப்போ தான் இதுக்கு ஒரு சுவையும் மனமும் இருக்கும். நல்லா லேசாக வதக்கிக்கலாம். அதுக்குள்ளார என்ன பண்ணலாம், இந்த பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு சின்னதாக ஒரு திரித்து எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் விழுதை இது கூட சேர்த்துடலாம். பார்த்துக்கோங்க, இது தொண்டை கமரலை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதனால் ஜாரை திறந்த உடனேயே நாசிக்கிட்ட கொண்டு வராமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்தில் அந்த காற்று கொஞ்சம் கலந்த உடனே என்ன ஆகிடும்னா இதனுடைய கடுமை குறைஞ்சிரும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே புளியை கரைச்சி தயார் நிலைக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கரைத்து வைத்த புளியை இது கூட சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணி ஒரு 2 நிமிஷமாவது கொஞ்சம் கொதி வரணும். நல்லா அங்கங்கே கொதிக்கிற இது வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான பொடிகளையும் வேர்க்கடலையும் இது கூட சேர்க்க போகிறோம். பார்த்திங்களா, புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பொடிகள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். அடுத்தது நாமளே நம்ம பதிவில் வெளியிட்டிருக்கிற சாம்பார் பொடி அல்லது தனியா பொடின்னு சொல்லக்கூடிய பொடி இது. இந்த பொடியை பதிவு வேணும்னா கீழே நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா இந்த பொடி செய்யும் முறை வரும். அதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி பொடி தயார் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வெந்த வேர்க்கடலைகளை இது கூட சேர்த்துடலாம். வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது போன்ற குழம்பு பதார்த்தங்களில் போட்டு நம்ம செய்யும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த வீட்டில் எல்லோரும் விரும்பி நம்ம செய்யக்கூடிய அன்றாட உணவோடு இதை சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிதமான தீயில் நல்லா கொஞ்சம் நேரம் இது கொதிக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்குமாவது மிதம் அல்லது மிதத்துக்கும் கீழே வச்சிங்கன்னா மெதுவாக இந்த மசாலா அந்த கடலையிலெல்லாம் இறங்கி புளியெல்லாம் கலந்து ஒரு ரொம்ப சுவையான ஒரு பக்குவத்துக்கு வரும். அதனால் இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம ஒன்றுமே திறந்தே பார்க்க வேண்டாம். ஆனால் சிறு அல்லது மிதமான தீயில தான் வச்சுருந்து இதை கொதிக்க வைக்கணும். நம்மளுடைய இந்த வேர்க்கடலை குழம்பு நல்லா கட்டி பக்குவத்தில் தயாராகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு சிறு தீயில் திரும்பவும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கட்டியாயிடும். அப்படி இல்லை குழம்பு பக்குவத்துக்கு வேணும்னா இப்போ நம்ம குழம்பு பரிமாறும் பக்குவத்தில் தயாராக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வேர்க்கடலை போட்டு சுவையாக ஒரு குழம்பு கெட்டியமான பக்குவத்தில் தயார் பண்ணினோன்னா எல்லா சிற்றுண்டி மற்றும் நம்ம சாதத்தோடையும் போட்டு இதை சாப்பிட்லாம். செய்து பார்த்து நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிருக்கும்
நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசா டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த லிங்கை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் அனுப்பி நீங்கள் நிச்சயமாக அவங்களோட பகிர்ந்து இதை அனுபவிங்க. நன்றி, வணக்கம்.